8 மணி ஆகுதுட்டு இன்னும் எந்திக்காம கிடக்கீங்க? எம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா? ஆமா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்காம போயிட மாட்டே உங்களுக்கு மட்டும். அங்க பாரு உச்சி வெயில் வீட்டுக்குள்ள வருது, இன்னும் உனக்கு தூக்கம் போகல. எம்மா அவாதாம தூங்கிட்டு இருக்கானா? சுறுசுறுப்பா எஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமா. 1 2 நல்லா அடிப்பாள் 2 பேர். ஏம்மா நீ மட்டும் காலையில எஞ்சி என்னமா செய்ய போற? கூட கொஞ்ச நேரம் படுத்தாதான் என்ன? ஆமா டீ படுத்தனா தரித்திரம் தான் வரும். காலையில எந்திரிச்சு ஒரு வீடு வாசல தூத்து பெருக்கி அல்லாதான் அந்த வீட்டுல ஸ்ரீதேவி இருக்கும், இல்லைன்னா மூதேவி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும். அம்மா அதான் ஆல்ரெடி ஒன்று வீட்டில் இருக்குல்லவா, இன்னும் வேற ஒன்று வேணுமாங்கும். எட்டி இப்போ நீ என்னைய திரண்டி சொன்ன எரும மாடு ஏறி மீச்சனை எங்கே போய் விழுன்னு தெரியாது பார்த்துக்க கட்டச்சி. எம்மா நான் யாரையே சொல்கிறேன், இவளுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்க? அப்போ இவதான் மூதேவியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டா போல. உனக்கு காலம் கட்டான அந்த பிள்ளைகிட்ட வம்பளுக்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது. பொங்கட்டி பல்ல வலிக்கிட்டு காப்பி குடிக்குவாங்க. மூதேவி அம்மல மூதேவி, இவ பெரிய ஸ்ரீதேவின்னு இவன் மனசுக்குள்ள நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. அதை கெடுக்கும் போது பார்த்துக்கலாம். காலையில இரவு மாடு கடுப்பேத்திட்டு இருக்கு, மார்னிங் முடிய கெடுத்து விட்டுட்டு. இது எவ்வளவு நேரம் ஆயிட்டு? நீ பல்லு விளக்கி பானா அந்த பிள்ளை உன்னோட சின்ன பிள்ளை தான். அது போயிட்டு ஏமா பாத்ரூம்ல புதுசா சோப்பா வச்சிருக்கலாமா, சூப்பரா இருக்குமா, நல்ல வாசனை. ஏட்டி உனக்கு டீ வேணா அங்க போய் குடிக்க வேண்டியது, அம்மா கொண்டு வந்து டீ பிடிங்க குடிக்க இரவு மாடு. இப்போ எதுக்கு டீ மீச்சு சமைக்கிட்டு இருக்க? ஏன் சோப்பு எடுத்து போட்டுருக்கு? எவ்வளவு திமிர் இருக்கும் இவளுக்கு. சோப்பு எடுத்து அந்த பிள்ளை அடிக்க வர இருடி வாரம்.